السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وصحبه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் சிறப்பான இறை இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நம்மையெல்லாம் இறை கடமையை, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அவனது இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல, அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு அபரிவிதமான அருள்களை பொழிந்து அவன் வாழ்வதற்கு இரண்டு விதமான அமைப்புகளை, வீடுகளை அமைத்து, அதில் ஒன்று அழிகிற வீடு என்றும் மற்றொன்று அழியாதது என்றும், அழிகிற இல்லத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களை அழியாத உலகத்தின்பால் கவனம் செலுத்தி வாழுகிற விதத்தில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், நமக்கான அழகிய விதிகளை, இலக்கணங்களை, போங்குகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவன் செய்திருக்கிற அருள்களில் மிகப்பெரிய அருள் நமக்கு தீனுல் இஸ்லாம் என்கின்ற மகத்தான கொடையை தந்து, உபரி அருள்களாக பல்வேறு அருள்களில் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு தோதுவான வசிப்பிடங்களை அமைத்து கொடுத்தது என்பதை நம்மால் யாரும் மறுக்க முடியாது. இறைமறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டுகிற வேத வரிகளில் ஒன்று, சூரா அன்-நஹலினுடைய 80வது ஆயத்தில் சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹு தஆலா உங்களுக்காக அவன் அமைத்து தந்திருக்கிறான்
உங்களுடைய வீடுகளில் நீங்க வசிக்கக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது அவனுடைய மகா பெரிய பாதுகாப்பு சூழலாக அமைத்து தந்திருக்கிறான். வசிப்பிடம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கான ஒரு வசிப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறது. சின்ன பறவைகள் கூட தங்களுடைய கூடுகளை மிக நேர்த்தியாக வடிவமைத்துக் கொள்கிறது. தூக்குநாங்குருவிகள் கூட தொங்கிக் கொண்டே வசிக்கக்கூடிய விதத்தில் தங்களுடைய இல்லிடங்களை மிக அற்புதமான முறையில் அமைத்துக் கொள்கிறது. இறைமறை குர்ஆனின் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிற ரப்பு, ஒமின் ஜுலூதில் அன்ஆமி புயூதா, ஆரம்பகால மனிதர்கள் அவர்கள் அமைத்துக் கொண்ட குடில்களில் ஒன்று மிருகங்களின் தோள்களினால் ஆன குடில்களையும் அமைத்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருந்திருக்கிறார். இறை இல்லத்தை குறித்த தகவல்களை தருகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூக்குநாங்குருவி அளவிற்கு கூட யார் அல்லாஹ்வின் இல்லத்திற்காக அந்த இல்லத்தை உருவாக்குவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இல்லம் உண்டு, மாளிகை உண்டு. பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் கூலியை எழுப்புவான். அல்லாஹு தஆலா வீடை அவனுக்கு கொடுத்து அந்த கூலியாக கொடுப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூக்குநாங்குருவியுடைய கூடு எவ்வளவு பெருசா இருக்க போகுது, அது தொங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பார்ப்போம். ஆனா அது அமைக்கிற வீடு மாதிரி இன்னைக்கு நாம அமைக்கிற வீடுகள் கூட கிடையாது. அது அந்த காலத்தில் இருந்த தூக்குநாங்குருவி அமைச்ச வீட்டுக்கும் அது நிர்ணயிச்ச ஆயுள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பழைய பில்டிங்கா இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஆயுள் நிர்ணயிப்பு இருக்குது. மன்னர் காலத்து கட்டிடங்கள் அப்படிங்கும் பொழுது அது இன்றும் அப்படியே நிலைத்து நிற்கிறது. இன்றைய கால கட்டிடங்கள் குறிப்பிட்ட காலத்திலேயே சாய்ந்து போய் விடுகிறது. ஒரு பக்கம் கட்டிட்டு போறான், இன்னொரு பக்கம் விழுந்துகிட்டு இருக்குங்கிற சூழல் இருக்கு. ஆனா அவைகள் எல்லாம் மிக நேர்த்தியாக தங்கள் கூடுகளை அமைத்துக் கொள்கிறது. அதுக்குதான் ஒரு அறிஞன் சொன்னான், அதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கல இல்லையா, அதனால் அதுக்கு ஏமாத்த தெரியலன்னா, தில்லு முள்ளு பண்ண தெரியல அப்படின்னா. மனிதர்கள் அப்படி இல்லை, எல்லாம் கலப்படங்களாக போயிடுச்சு. சரி, ஹைர். ஏன் தூக்குநாங்குருவிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அது அவ்வளவு பரிசுத்தமாக தான் வீட்டை வச்சிருக்கும், அவ்வளவு அழகாக வச்சிருக்கும், வடிவமைப்பும் அழகாக இருக்கும், நேர்த்தியும் அழகாக இருக்கும். அது உள்ள தன் அசிங்கத்தை கழிக்காதான், உள்ளுக்குள்ள எச்சத்தை போடாதான். அது வெளியே போய் எச்சத்தை போட்டுட்டு தான் வரும். நம்ம வீடுகள்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு கழிவறையோடு வீடுகளோடு பாத்ரூம் என்று இணைக்கப்பட்டதோ அப்ப இல்லிடங்கள் கூட அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, வெளியிடம்னு சொல்லுவாங்க. புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்ததுதான் புறம்போக்கு. வெளியே போய் தான் என்ன செய்வாங்க, கழிப்பிடத்திற்கு அங்கதான் ஒதுங்கிட்டு வருவாங்க. அப்படி எல்லாம் இருந்துச்சு. சரி, ஹைர். அப்ப வசிப்பிடம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மகா பெரிய கொடை. சையதுனா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தின் பின்னணியில் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இந்த ஆயத்தை சொல்லி காட்டுற விதம் தமாமு நிஅமிஹி அலா அப்திஹி, அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் செய்கிற பரிபூரணமான நியமத்து இருக்கு இல்லையா, அந்த நியமத்துக்குள்ளால் இந்த இல்லிடமும் அமைகிறது என்று கொண்டு நிறுத்துவார்கள். அந்த வசிப்பிடம் என்பது அவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாகவும் அமைந்து விடுகிறது அப்படிம்பான். ஒரு வீடு நமக்கு கிடைத்தல் என்பது கிடைக்காத நபர்களிடம் கேட்டால் தான் தெரியும். தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய நபர்கள், அன்றாடம் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கூட வழி இல்லாமல் ஒழுகிய வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய நபர்கள், போர் கைதிகளாக ஆகி வேறு வழி இல்லாமல் தஞ்சம் அடைந்து
வெயிலும் மழைகளும் மிக கடுமையாக வாட்டுகிற சின்ன குடில்களுக்குள்ளால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், இவர்களிடத்தெல்லாம் போய் கேட்டா தான் வீட்டினுடைய அருள் என்னான்னு விளங்கும். வீட்டிலேயே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நமக்கு வீட்டினுடைய பெரிய அந்த சுகங்கள் தெரிவதில்லை. அவர்களுக்கு கிடைக்கிற அந்த இல்லிடத்தின் மகத்துவம் தெரியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், வீடு அப்படிங்கிறது மிக அழகாக பரிசுத்தமாக அமையணும். தேவையில்லாம வீட்டிலிருந்து வீடு எவ்வளவு அவசியமானதுங்கிறது இந்த ஆயத்து உணர்த்தி காட்டும். அவசியம் இல்லாம வெளியே போகாதீங்கன்னு அல்லாஹு சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிகளை பார்த்து சொல்லுவான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் உங்களுடைய நிலைமைகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள். வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, மடமை காலத்தவர்கள் வெளியே சென்றதை போன்று திறந்தவர்களாக நீங்க வெளியே போக வேணாம் அப்படின்னு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதின் மூலமாக அல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்கள் அமைச்சிக்கிறத வரவேற்கிறான். தேவையில்லாம வெளியேறாதீங்க, வீடு அந்த அளவுக்கு அழகா அமைச்சுக்கிறோங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி கூட சொல்லுவாங்க, ஃபித்னாக்கள் சூழ்ந்திருக்கிற காலத்தில் அவரவர்களுக்கு அவரவது இல்லம்தான் நிம்மதியும் அமைதியும் பாதுகாப்பையும் தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்போ ஒரு இல்லம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த இல்லத்தை தந்த ரப்புக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு போதிக்கும். அந்த வகையில்தான் அந்த இல்லங்களை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் நசாயி இப்னு ஹிப்பான் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்வாங்க. இன்னல்லாஹ சாயிலுன் குல்ல ராஇன் அம்மஸ்தரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பொறுப்புகளை தந்திருக்கிறானோ அந்த பொறுப்புகளை கண்டிப்பா விசாரிப்பான். அதனால தான் பெரும் பொறுப்புகளை கூட கேட்டு வந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் அப்படின்னாங்க. சில தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வேணாம், உங்களுக்கு அந்த பொறுப்பு வேணாம், நான் அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சஹாபி கேட்பாங்க. நான் அதுக்கு தகுதி இல்லையா? இல்ல தகுதி தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பலகீனங்கள் உங்ககிட்ட இருக்கும், அந்த பலகீனம் அது கூட நாளை மறுமையில் உங்களுக்கு சோதனைக்குரிய விசாரணையாக மாறிடும். இப்போ ஒரு தாய் கிட்ட பிள்ளைகளுக்கு இடையில் நீதம் குறித்து விசாரணை வரும். இன்னைக்கு நிறைய நடக்குது, பிள்ளைகளுக்கு இடையிலேயே பாகுபாடுகள் அப்படிங்கிறது. பாசம் ஒரு பக்கம் சாய்ந்து விடக்கூடும், அல்லது அமைதி ஒரு பக்கத்திற்கு கொடுக்க வேண்டிய தீர்வுகளை சீராக கொடுக்க முடியாது போய்விடும். சிலர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட பலகீனம் இருக்கு வேணாம், நீங்க விடுங்களேன், அது சோதனையா அமைஞ்சிரும் அப்படிம்பாங்க. அப்ப நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளை குறித்தும் நாம் விசாரிக்கப்படுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை பத்தி விசாரிக்கப்படும்? அஹஃபீதா அம் லையா, அவன் பாதுகாத்தான் அந்த பொறுப்பை அல்லது வீணாக்குனானா, இதை குறித்து விசாரிக்கப்படும். ஹத்தா இஸ்அல் ரஜுல, ஒரு அடியா மனிதனிடம் கேட்கப்படும். அன் அஹ்லி பைத்திஹி, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை குறித்து விசாரிக்கப்படும். வீட்டில் ஒழுங்கா நடந்துகிட்டீங்களா? இன்னைக்கு நாம அதில் கொஞ்சம் கவனம் இல்லாதுதான் நமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறோம். வீட்டின் கட்டமைப்பு சீராக அமைத்தீர்களா? வீட்டின் சூழல்களை பாதுகாப்பாக அமைத்தீர்களா? வீட்டுக்கான உரிமைகளை சரியாக பேணுனீங்களா? வீட்டுக்குள்ள ஒழுக்கங்களை சீராக போதனை செய்தீர்களா? ஒரு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களையும் சரியா பார்த்துக்கிட்டீங்களா என்பதையெல்லாம் குறித்து விசாரிக்கப்படும். ஒரு ஆண் இதில் மிகுந்த கவனமாக நடந்து கொள்ள கடமைப்படுகிறார். பெண் ஒருபடி மேலே தாண்டி அந்த பொறுப்பை சுமந்து செயல்படுத்துகிற ஒரு மகா பெரிய வலிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப வீட்டை குறித்து விசாரிக்கப்படும் என்கின்ற பெருமானாரின் வார்த்தை என்பது நாம் கவனிக்கத்தக்க ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வீடுங்கிறது எப்படி? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா
லிமன் மல்லக லிசானா, சோபனம் உண்டாகட்டும். யாருக்கு தெரியுமா? தன் நாவை பாதுகாத்து கொண்டானே அவனுக்கு சோபனம் உண்டாகட்டும். இன்னைக்கு நாவசைத்தல் என்பது மிகவும் தரம் தாழ்ந்து கூட போய் கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு செல்கிறது. இல்லத்தில் ஏற்படுகிற பெரும்பாலான விவாகரத்துகளுக்கு கூட இந்த நாவு காரணமாக அமைந்து விடுகிறது. எந்த இடத்தில் அமைதி காக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிதானத்தை இழக்கிற பொழுது அங்கு சூழல்களே சிதைந்து போய் விடுகிறது. அப்ப இந்த நாக்கு இருக்கிறது, அதை சரியாக பாதுகாத்து பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி, இன்னைக்கு நிறைய நாக்குகள் சும்மா நிறைய பயன்படுது, தேவையற்ற பேச்சுக்களில் அதிகமான உரையாடல்களில் பயன்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை முன்னிறுத்தி ஆன்மீகம் சார்ந்த பெருமக்கள் சொல்வார்கள், எவன் அதிகமாக பேசுவானோ அவன் உள்ளங்கள் எல்லாம் கரைபடிந்து போய்விடும் அப்படிங்கிறது. அதிகமாக சிரிப்பான் என்றால் அவன் உள்ளத்தில் இருள் சூழ்ந்து கவ்விக்கொள்ளும் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக தருவார்கள். அப்ப அதிகமாக பேசக்கூடாதா என்றால் பேசலாம், பயன்மிக்கதாக பேசலாம். அவர் கொஞ்ச நேரம் பேசுனா அந்த பேச்சில் என்ன பயன் இருக்கிறது? யாருக்காவது சொல்லுகிற ஆலோசனைகளா, அல்லது யாருக்காவது போதிக்கக்கூடிய போதனைகளா, அல்லது இறை தியானங்களா, இறைமறை குர்ஆனின் ஓதல்களா, இவைகளாக இருந்தால் அது பயன்மிக்கது. அது இல்லாமல் நீண்ட நெடிய நேரங்கள் உரையாடுதல் என்பது அது உள்ளத்தையும் மாசுபடுத்திவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூபா சோபனம் உண்டாகட்டும். நாங்க அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொரு ஆளுக்கும் சோபனம் உண்டாகட்டும். யாருக்கு தெரியுமா? வஸிஅஹு பைத்தஹு, யாரு வீட்டை விசாலமா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும்ங்கிறான். சோபனத்திற்குரியவர் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இவரும் கொண்டு நிறுத்தப்படுகிறார். வீடை விசாலமாக அமைத்துக் கொள்ளலாமா? தாராளமாக அமைத்துக் கொள்ளலாம். அதற்கான ஒரு சோபன வார்த்தையை ரசூலுல்லாஹ் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வபகா அலா ஹதீஅதிஹி, பாவத்தை வருந்தி அழுதார் இல்லையா, அவருக்கும் சோபனம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸை தபரானியில் பார்க்க முடிகிறது. இந்த வகையில் எல்லாம் நாம் பார்த்தால் ஒரு வீடு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற நமக்கு அழகான வார்த்தைகள். சஆதத்துன், சீதேவித்தனம், லி இப்னி ஆதம, 3 விஷயங்கள் சலாசாங்கிறாங்க. ஆதமுடைய மகனுக்கு 3 விஷயம் ரொம்ப சீதேவித்தனமானது. அது இருந்துச்சுன்னு சொன்னா அவன் சீதேவிப்பா, ஒரு சீதேவித்தனம் பெற்றவன். அதே மாதிரி 3 போச்சுன்னா அவனுக்கு மூதேவி முடுமத்தனம் தான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணுக்கு சொல்றாங்க, ஒரு ஆணுக்கு அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைந்து விட்டது என்றால் அது சீதேவித்தனமானது தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனைவியை தேர்ந்தெடுங்கள். ஒரு இல்லத்தின் கட்டமைப்பு அவர்களை கொண்டுதான் இருக்கிறது. வெறுமனே நம்ம வீட்டின் பக்கம் கவனம் செலுத்துகிறோம். முந்தைய காலத்துல வீட்டுக்கு பெயிண்ட மாத்துறதுன்னு கூட ரொம்ப ரேரா இருக்கும். இன்னைக்கு வீட்டின் வடிவமைப்புகளையே மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவையற்ற செலவுகளை உருவாக்குகிறார்கள். வீட்டை விசாலப்படுத்தலாம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளால் இருக்க வேண்டிய சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டினுடைய ஒரு மகா பெரிய பொறுப்பாளர் பெண்கள் தான். எனவேதான் நீங்கள் அந்த வீட்டை வடிவமைக்கிற பொழுது சரியான பெண் அந்த வீட்டிற்கு தகுதியாளியாக இருக்க வேண்டும் என்பதில் மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்பார்கள். இறைமறை குர்ஆனினுடைய அருள் நிறைந்த வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு சிந்தனைக்கு விருந்தாக தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். சாலிஹத்தான பெண்கள், பாதுகாக்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி சுத்தமான பரிசுத்தமான பெண்கள், இவர்களை குறித்து அல்லாஹ் சிலாகித்து சொல்வான். வ அன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்க அடிமைகளுக்கு திருமணம் செய்து கொடுங்கள், உங்கள் கையின் கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள்.
வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும், உங்களுடைய அந்த அடிமைகளில் சாலிஹானவர்கள் அப்படிங்கிறத இறைமறை குர்ஆன் சொல்லி காட்டும். ஒல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் அப்படின்னு ஆயத்து சொல்லும். இவைகள் எல்லாம் அந்த இல்லத்திற்குரிய ஒரு தலைவியை தேர்ந்தெடுக்கிற மகத்தான வார்த்தைகளாக இறைமறை முன்னிறுத்தும். ஒல அமத்தும் முஃமினத்துன், மூமினான ஒரு சராசரி அடிமை பெண் அப்படிங்கிறவங்க கைரும் மின் முஷ்ரிகத்தின், இறை நிராகரிப்பாளரில் இருக்கக்கூடிய ரொம்ப மதிக்கத்தக்க பெண்ணை விட இவள் சிறந்தவள் அப்படிங்கும். ஏன்? அவள் தான் அந்த வீட்டையே கட்டமைக்க போகிறாள், வடிவமைக்க போகிறாள், அந்த இல்லத்தை சீர்படுத்த போகிறாள், தூக்கி நிறுத்த போகிறாள். அல்லாஹ் சொல்வான், அல் ஹபீசாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீசாத். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு தான் பொருத்தம், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு தான் பொருத்தம். ஒத்தையிபாத்து லித்தையிபீன ஒத்தையிபூன லித்தையிபாத். நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு தான் பொருத்தம், நல்ல பெண்கள் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு தான் பொருத்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் முன்னிறுத்துகிறான் என்றால், அங்க அந்த பெண் தான் அந்த இல்லத்தை ஆளக்கூடியவளாக இருக்கிறார். அதனாலதான் திருமணத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்களை மர்அத்துன் சாலிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 4 வகைக்காக பெண் திருமணம் செய்யப்படுகிறாள் அப்படிம்பாங்க. ஒரு பெண்ணை குறித்து தான் சொல்கிறார்கள், ஒரு ஆணுக்கு இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒரு ஆண் 4 காரணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறாருன்னு சொல்லல. துன்கஹுல் மர்ஆ, ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவதற்கு இந்த 4 காரணங்கள் தான் உலகளாவிய ரீதியில் தேடினாலும் இந்த 4 காரணங்கள் தான். லிமாலிஹா, பொருள் செல்வந்த சீமாட்டியாக இருக்கிறாள் அதற்காக. ஒளி ஜமாலிஹா, அழகு சௌந்தரியமாக இருக்கிறாள் என்பதற்காக. ஒளி ஹசபிஹா, நல்ல பாரம்பரியம் என்பதற்காக. ஒளி தீனிஹா, ரசூலுல்லாஹ் 4வது வகைப்படுத்துகிற வரிசையில் கூட மனித சிந்தனையில் எவைகளெல்லாம் வரிசை கிரமமாக இருக்குமோ அதை தான் ரசூலுல்லாஹ் முன்னிறுத்துகிறார்கள். சராசரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய மனித சிந்தனையில இந்த வகையில தான் ஒரு பெண் பார்க்கப்படுவா. எப்படி ஆளு அப்படின்னு கேட்கறது. ஒரு பெண் வருதுன்னா எப்படி ஆளு, நல்ல வசதி வாய்ப்பான், அப்படியா, சரி சரி அப்படின்னா யாராம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ரொம்ப அழகோ அப்படின்னு, அழகு கூட அடுத்து தான் வரும். வசதி வாய்ப்பு தான், அது இருந்துச்சுன்னா எல்லாம் அடிபட்டு போயிடும். ஆக பங்கரையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெருஞ்சொத்தை நம்ம வச்சுக்கலாங்கிற பேராயிடும். அதுக்கப்புறம் அழகுங்கிறது, அதுக்கப்புறம் வம்சங்கிறது, அதுக்கப்புறம் மனித மனங்களில் இறுதியான இடம் என்பது மார்க்கத்திற்குத்தான் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஒளி தீனிஹான், நாங்க மார்க்கத்திற்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவாள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நாங்க மார்க்கம் உள்ள பெண்ணாக நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட பெண் தான் உங்கள் இல்லத்தில் ஒரு வீடு என்றால் அங்கு ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இவைகளெல்லாம் இருக்க வேண்டும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு பேர் என்னன்னா மஸ்கன் அப்படின்னு பேர். மஸ்கன், மஸ்கன்னா என்ன தெரியுமா? அமைதி தருகிற இடம் என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போகாம வெளியில சுத்துறாங்கனால அந்த வீடு அமைதி தரும் இடமாக இல்லை என்பதால் தான் நம்ம வெளியே சுத்துறோம். ஒரு இல்லத்தில் ஒருவன் இருக்க மறுக்கிறான் என்றால் அந்த இல்லம் அவனுக்கு ஒரு நிம்மதி தருகிற இடமாக இல்லை. அதனாலதான் வா எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு அழைக்க வேண்டிய சூழல் வருகிறது. ஏதோ ஒரு தகாத காட்சிகள் நடைபெறுகிற இடங்களுக்கு நிம்மதிக்காக அங்கே செல்கிறேன் என்கிறான். நிம்மதிக்காக ஒருவர் வெளியே செல்லுதல் என்பது அந்த இல்லத்தின் மாசுத்தன்மையை தான் காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தை அமைத்துக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? பெருமானாரை குறித்து மனைவிகள் பதிவு செய்வார்கள், எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு வந்து விட்டால் எங்கள் இல்லங்கள் எல்லாம் குதூகலிக்க துவங்கிவிடும் அப்படிம்பாங்க. சந்தோஷங்கள் ஆரம்பித்து விடும்பாங்க. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இல்லத்துல இருக்கிறாங்க, மனைவிமார்கள், பெண்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, சிரிச்சு பேசுறாங்க.
சப்தங்கள் உயருகிறது பெருமானாரின் சப்தத்தை விட சராசரியாக பேசுகிற பொழுது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்த உடனே எல்லாம் கப்சிப்புன்னு ஆயிடுச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, யாருக்கு முன்னாடி சத்தத்தை போடுறீங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களை பேச வேண்டாம்னு சொல்லல, உமர் ரலியல்லாஹு அவர்களை இது நாங்க பார்த்துக்கிறோம், வீட்டுக்குள்ள உள்ளது அப்படின்னு சொல்லி அவர்களை தான் அமைதிப்படுத்தினார்கள். அப்போ ஒரு இல்லத்திற்குள்ளால் மகிழ்வு, சந்தோஷம், அதற்கு பெயர் தான் மஸ்கன். இறைமறை குர்ஆன் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது. அன் ஹலக லக்கும் வ மின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உங்களில் இருந்தே அல்லாஹு தஆலா ஒரு ஜோடியை உருவாக்கி வைத்திருக்கிறானே, இது இறை அத்தாட்சியில் நின்றும் உள்ளது. சொல்லிட்டு அல்லாஹு சொல்லுவான், லி தஸ்குனு இலைஹா, உங்களில் இருந்தே ஒரு ஜோடியை உருவாக்கி அவன் தந்ததின் அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களிடத்தில் நிம்மதி பெறுவதற்காக என்று அல்லாஹு சொல்வான். லி தஸ்குனு இலைஹா. அப்ப அவர்கள் சீராக அந்த கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை மிக தெளிவோடு அறிஞர்கள் விவரிப்பார்கள். லி தஸ்குனு இலைஹா, இலைஹான்னா அந்த பெண்ணிடத்தில் தான் இந்த ஆணுக்கான நிம்மதி இருக்கிறதுன்னு அல்லாஹு சொல்றான். அப்ப அந்த ஆணுக்கான நிம்மதியை தருகிற இடமாக ஒரு பெண் இருக்க வேண்டும். அந்த பெண் சரியாக இருந்தால் தானே நிம்மதி கிடைக்கும். அந்த பெண் சீராக இல்லை என்றால் நிம்மதியற்று போய்விடும். எனவேதான் நல்லொழுக்கம் உள்ள சாலிகத்தான பெண்களை தேர்ந்தெடுத்தார்கள் பெருமக்கள். சரி, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் நான் சொன்னேன், சாதா சீரவித்தனமானது ஒன்றாவது, அல் மர்அத்து சாலிஹா அப்படின்னாங்க. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல் மஸ்கனுல் வாசி' அப்படின்னாங்க. விசாலமான வீடு ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது சீரவித்தனமானது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது சொல்கிறார்கள் அல் மர்கபுஸ் சாலிஹ், நல்ல வாகனம். இந்த மூன்றையும் ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. இந்த மூன்றுக்கும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மூன்றை தொடுகிற பொழுதும் ஒரு துஆவையும் ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தார்கள். ஒரு பெண்ணை தொடுகிற பொழுது ஆரம்பத்தில் நம்ம ஊர்கள் அந்த முடியை பிடிச்சி தருவாங்க, குடுமையை பிடிச்சி தருவாங்க, லேசா அந்த முன்னெற்றி ரோமத்தை, அது பெருமானாருடைய காலத்திலிருந்து இருந்து உள்ளது தான். அந்த முடியை எடுத்து என்ன செய்வாங்க, தருவாங்க. இவளின் பொறுப்பை இப்பொழுது உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு அந்த கணவர் என்ன செய்வார், பிடிச்சுக்குவார். கரம் பிடித்தும் கொடுப்பார்கள். கொடுக்கிற பொழுது இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா. யா அல்லாஹ், இதன் மூலமாக உள்ள நலவையும் கேட்கிறேன், இதை சூழ்ந்த நலவுகளையும் கேட்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளால் நாமே சொல்கிறோம், கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எங்க குடும்பம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, உள்ள வந்ததோட எல்லாம் போச்சுங்க, செதஞ்சு போச்சு, ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிறான். அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே சூஸ் பண்ணீங்க. எதை சூஸ் பண்ணீங்க? எதை வச்சு சூஸ் பண்ணீங்க? பெருமானார் சொன்ன வார்த்தைகளை வைத்து அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா? இல்லையே. இந்த உலகத்தை மையப்படுத்தி தேர்ந்தெடுத்தீர்கள். இந்த உலகம் என்பது தில்லுன் ஹிஸியுன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது இழிவானது, கேவலமானது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை மையப்படுத்தி தேர்ந்தெடுத்தால் இழிவும் கேவலமும் தானே மிஞ்சும். என் பெருமானார் சொன்னதை கொண்டு தேர்ந்தெடுத்தால் அல்லவா அந்த குடும்பத்தில் கண்ணியமும் மகத்துவமும் நிலைக்கும். அப்ப நாம் கவனத்தோடு கையாள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சீதேவித்தனம் கிடைத்த ஒருவனின் அடையாளத்தில் உள்ளது, அவன் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்க அல் ஜாரு சாலிஹ், நல்ல அண்டை அயலார் கிடைத்து விட்டால் அந்த இல்லம் மிக நிம்மதியான இல்லமாக அமைந்து விடும். நாங்க எந்த தொந்தரவுகளும் இல்லாத சூழலுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதையும் நம்மால் பார்க்க முடியும். செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஃபி லைலத்தின், இன்னொரு ரிவாயத்தில் இப்படி கூட வருகிறது, ஒது செய்து விட்டு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். ஒதுவுடைய தண்ணீர் சொட்டுகிறது.
அப்பொழுது கேட்கிற துவா கபூலியத் அங்கீகாரம் பெறும். என் பெருமானார் வாய் திறந்தால் அங்கீகாரம், அது வேறு விஷயம். அது எந்த சூழலாக இருந்தாலும் சரி. நமக்கு சொல்கிறார்கள், ஒது செய்து விட்டு கேட்கிற பிரார்த்தனை அங்கீகாரம், இபாதத்திற்கு பின்னால் செய்கிற துவாக்கள் அங்கீகாரம். அதனால தான் எந்த ஒரு துவாவையும் செய்வதற்கு முன்னால் ஒரு இபாதத்தை முன்னிறுத்துகள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம ஆபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தொழுகையாக இருந்தால் 2 ரக்காத்து தொழுதுட்டு கேளுங்க, ஒண்ணுத்துக்கு முடியலையா ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டாது துவா செய்யுங்கிறதுனால தான் இந்த அல் ஃபாத்திஹான்னு சொல்லி அந்த ஓத சொன்னாங்களே தவிர வயிறு வளர்ப்பதற்காக அல்ல, அதற்காக ஒன்றும் கிடையாது. அது இவர்களாக கட்டவிழ்த்து விட்டு விட்டார்கள். அதனுடைய அந்த ரகசியத்தை புரிய வைக்காமல், அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல், ஒரு வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, அங்க எல்லாரும் துவா செய்யணும், வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த காபிர்கிட்ட கேட்டேன், இந்த கொட்டு மேலன்னு சொல்லி கல்யாண நேரத்தில் தாலி கட்டும் போது இத்தனை கொட்டு கொட்டுறாங்களே, அது ரகசியம் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவர் சாதாரண அவர் சொன்னாரு, அந்த நேரத்தில் போய் எவனாவது தவறான வார்த்தையை உச்சரிச்சிடக்கூடாது இல்லையா, எவன் காதுலையும் எதுவும் விழக்கூடாது, அதனாலதான் கொட்டு மேல சத்தங்கிற மாதிரி நாம் அப்படி நல்ல வார்த்தைகளை எல்லாரும் சொல்லணும் இல்லையா, வந்தவங்க எல்லாரும். அதுக்காண்டு என்ன செஞ்சாங்க, துவா ஓதுங்கம்மா, முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, ஒன்னும் வாயசைச்சா துவாக்கு வாயசை, இல்லைன்னா ஆமின்னு சொல்லிட்டு போயிடு, ஏடா கூடமா ஏதாவது பேசிடாத. ஏன்னா நம்ம சிந்தனைகள் எல்லாம் அப்படி வந்து பாப்பா பார்த்துட்டு இது எப்படி இதெல்லாம் சரி வருமா அப்படிமா, முடிஞ்சு போச்சா. பார்த்த உடனேயே வீட்டுக்குள்ள வருவான், நம்ம வீட்டுக்குள்ள வந்த அவங்க வீடு வாங்கி இருக்கிறாங்க, நம்மள கூப்பிடுறாங்க, போறோம், இதெல்லாம் தேவைதானாம்பா. வந்து உள்ள பூந்த உடனேயவன் இதெல்லாம் தேவையா அப்படிமா. ஒன்னு அதுக்காண்டிய கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்களோ அதுக்கு மாத்திரம். சாப்பிட கூட்டா சாப்பிட்டு போயிட்டே இரு, இல்லைன்னா அங்க ஆலோசனை கேட்டா ஆலோசனை சொல்லு. அதை விட்டுட்டு தவறான வார்த்தைகள், அவர்கள் மனது பாதிக்கிற வார்த்தைகள், ஆரம்ப வார்த்தைகள் மிகுந்த கவனத்தோடு. வாகனத்தை புதுசா கொண்டு வந்திருப்பாங்க, நல்ல வாகனம் எடுத்திருப்பாங்க, அவருக்கு முடிந்த வாகனத்தை எடுத்திருக்கிறாரு, அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. இந்த புதுசா அந்த வாகனம் வாங்கி இருக்கிற பாருங்கள் என்னார், இந்த வாகனமா அன்னைக்கு அடிச்ச அடியில் ஆக்சிடென்ட்ல ஒட்டுமொத்த குடும்பமும் செத்து போச்சேமா. இதையே அவன் முதல்ல சொல்லணும். சொல்ற வார்த்தை அப்படியா, அல்ல அந்த வாகனத்தை பாதுகாப்பாக்கி தரட்டும், நிம்மதியாக்கி தரட்டும், சந்தோஷமாக்கி தரட்டும், பயனாக்கி தரட்டும், ட்ரபிள் இல்லாம அல்ல அவனுக்கு வை, இப்படிதான் சொல்லணும். இந்த 3லையும் ட்ரபிள் வந்துடக்கூடாது. எதுல, பெண்ணு நமக்கான மனைவி ட்ரபிள் இல்லாம இருக்கணும், நமக்கு நிம்மதி தர்றதா இருக்கணும். 2வது வீடு, எப்ப பார்த்தாலும் ஒழுகிக்கிட்டு ஓட்ட ஒழுந்துகிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, உருப்படுமா அந்த வீடு. அதே மாதிரி வாகனம் கொஞ்ச நேரம் போனா கூட எங்கேயாச்சும் ஒரு ட்ரபிள் சிக்கல்ல நிக்கும்னா அதுக்கு பேர் வாகனமா. இந்த 3ம் நிம்மதி தர்றதாக அமையணும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சீதேவித்தனமானதுன்னாங்க. இந்த 3ம் சீராக அமைந்தால் நல்லதுன்னாங்க. அதனாலதான் 3ஐயும் தொடுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லணும்னாங்க. வாகனத்தை பெருமானார் விரும்புவார்கள், நல்ல வாகனத்தை பெருமானார் வச்சிருப்பாங்க, ட்ரபிள் இல்லாத வாகனத்தை வச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த 3ஐயும் அப்ப சரிபடுத்திக்கிட்டு இருக்கணும், அப்ப ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கணும். கரெக்டா இதை என்ன செஞ்ச ஒர்க் ஷாப்ல விட்டு எடுக்கிற மாதிரி வாகனத்தை வீட்டை அப்பப்ப கரெக்டா பெயிண்ட் அடிச்சு பூசுற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி சீதேவி நீங்க இல்லாம வேற யாருமா எங்களுக்கு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப தூசிப்படுற கண்ணாடியை தொடச்சாதானே முன்னாடி ஓட்டுறவனுக்கு ஒழுங்கா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து ஆங்காங்க இருக்கக்கூடியதை சீர்படுத்தினா தானே சரியா இருக்கும். இந்த 3ஐயும் வாகனத்தையோ அல்லது வீட்டையோ எவனாவது வீட்டுக்குள்ள கதவு திறக்காம இருக்குன்னு ஓங்கி உதைச்சான்னு வைங்க, யாருக்கு ஆபத்து? வாகனம் சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ட்ரபிள் இருக்கு, அதுக்காண்டி எட்டி உதைச்சான்னு வைங்க, யாருக்கு ஆபத்து? அதே மாதிரிதானே மனைவி கோடின்னு ஓங்கி அடிச்சா யாருக்கு ஆபத்து? அப்ப 3ஐயும் சரியாக கட்டமைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இல்லத்தினுடைய மகத்தான பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒண்ணு சொன்னாங்க, உங்க இல்லம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்வாக அமையணுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க இல்லத்துக்குள்ள நஃபிலான வணக்கங்கள், திருமறை குர்ஆனின் ஓதல்கள், இவைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். நாங்க நல்லா அழகா ஓதுங்கோ, வீட்டுக்குள்ள ஓதுங்கோன்னாங்க. உங்க வீட்டை கபூராக்கிடாதியோன்னாங்க, உங்க வீட்டை கபூராக்கிடாதியோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள்ள நஃபிலான வணக்கங்களை செய்து அதை ஒளிவூட்டி கொண்டு இருங்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா தொழுவாங்க, தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து சுன்னத்தை தொழுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து சுன்னத்தை தொழுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து நஃபில தொழுவாங்க. ஆனா நம்ம கிட்ட பள்ளியில தொழ வேண்டிய சூழலை வரவேற்கிற நிலை ஆகிவிட்டது. காரணம் என்னன்னா, இங்க சலாம் கொடுத்துட்டு போறதுதான், திரும்ப பள்ளிக்கு வந்தா தான் அடுத்த வக்து தொழுகையே. சில பேர் தொழவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தொழலன்னு கேட்டா, இல்ல எனக்கு சரியா பக்கத்துல பள்ளி எதுவும் அமையில்லைங்கிறாங்க. அது புரியாத தன்மை. ஜுஇலத்திலியல் அருள் மசாஜித் தான் நாங்க, எனக்கு இந்த பூமி முழுவதும் தொழுவதற்கு தகுதியாக்கப்பட்டிருக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் வாய்ப்புகள் அமைகிற பொழுது பள்ளிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இல்ல, அலுவலகத்தில் அங்க வேலை செய்யறாங்க, வர முடியாத சூழல், நேரமின்மை, இக்கட்டான தருணம். அப்ப என்ன செய்யறது? அங்க நீங்க சுஜூது செய்யற அளவுக்கு, நின்று சுஜூது செய்யற அளவுக்கு ஒரு இடம் சுத்தமா கிடைச்சதா அது போதும். உங்கள் இல்லிடங்களை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். நாங்க திக்ருகள் ஓதும் தலமாக அமைத்துக் கொள்ளுங்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலுல் லதி யذ்குரு ரப்பா வல்லதி லா யذ்குரு ரப்பா, அல்லாஹ்வை நினைவு கூறுகிற, அல்லாஹ்வை மறந்திருக்கிற இவர்களுக்கான ஓமானம் சொல்லவா, மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, நாங்க உயிரானவன் இறந்தவன் இவனுக்கு சமம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வீட்டை என்றும் உயிரோட்டமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் நமது இல்லங்களில் அப்படி ஒரு தகுதியை தருவானாக. நமது வீட்டில் அல்லாஹ் நிம்மதியை நிலைக்க செய்வானாக, மகிழ்ச்சியான சூழல்களை அமைத்து தருவானாக. இன்று நமக்கெல்லாம் ஏதோ புறச்சூழல்கள் ஒரு வகையான ஈர்ப்பை கொடுத்தாலும் நமது இல்லங்களே நமக்கு முழு மகிழ்ச்சியை தரக்கூடிய தலமாக்கி தருவானாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அத்தகைய குதூகங்களை உருவாக்குவானாக. நமது இல்லத்தை அலங்கரிக்கிற நமது பெண்கள், நமது மனைவி, நமது தாய், நமது மகள், நமது சகோதரி, இவைகள் எல்லாம் அந்த இல்லத்தினுடைய ஆளுமை சக்திகள். அந்த பெண்களுக்கு அல்லாஹு தாலா சுத்த பத்தினித்தனத்தோடு கூடிய நல்ல சாலிகத்தான குணங்களால் அலங்கரித்து அந்த இல்லத்தை மேலும் நிம்மதி தருகிற இல்லங்களாக மெருகூட்டுகிற விதத்தில் அவர்களது நடவடிக்கைகளை அல்லாஹ் சீர்படுத்தி அமைப்பானாக. ஆண்களும் இல்லத்திற்கு தேவையான ஒவ்வொன்றிலேயும் கவனம் செலுத்தி அதில் எந்த குறைகளும் இல்லாத அளவுக்கு விசாலத்தன்மையோடு நடந்து கொள்கிற நன்னசீபையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, நானும் வாரம் சொல்றதுதான், அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு உங்களுடைய அந்த பணிகள் நிறைவு செய்ய வேண்டும். நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நம்ம சீக்கிரமா, அன்னைக்கு கூட ஒரு ஆள் கேட்டார், கீழே எப்ப சீக்கிரம் முடியும், அவளால் மேலே ஏற முடியல. இன்னும் சில பேர் கேட்டாங்க, எப்போ முடியும் கீழே வேலை அப்படின்னாங்க. நீங்கெல்லாம் மனசு வச்சா சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னா. அப்போ அதற்கான உரிய வேலைகள் நாம் நிறை செலுத்த வேண்டியது இருக்கிறது. நிறைவாகவே அன்னைக்கு ஆஃபீஸில் அலுவலகத்திலேருந்து சொன்னாங்க, இந்த ஃபேனுக்குன்னு சொன்னீங்க, ஃபேனுக்கு பொறுப்பு எடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க. இந்த லைட்டுக்குன்னு சொன்னீங்க, லைட்டுக்காக இப்போ வந்து தாராங்க. அப்போ வாரம் ஒவ்வொன்றுக்காக சொல்ல வேண்டிய சூழல் ஆகுது போல தெரியுது அப்படின்னு. கிட்டத்தட்ட 22 லட்சங்கள் அதற்கான செலவீனங்கள் மதிப்பிடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்தது ஏதாவது நீங்கள் பொருளாக கூட கொடுக்கலாம். எனக்கு காசு நான் தர மாட்டேங்க, நீங்க சொல்லுங்க, நான் அப்படி சில புள்ள வந்தாங்க, நான் பொருளா வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாங்க. அப்படி தரலாம், நீங்க அப்படியும் செய்யலாம். உங்க மன திருப்தியும் அதில் இருக்கும், நான் கொடுத்த பொருள் என்று. அன்னை அந்த இதுகள் கூட, அந்த எலக்ட்ரிக் லைட், அதை சீர்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்ப நான் சொன்னேன் ஒரு ஆள்கிட்ட, 2 பகுதிகள், அதுல ஒரு பகுதியில் சொன்னேன், இந்த வழியா தான் இந்த கரண்ட் தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது. அப்ப அது மூலமாக கரண்ட் வந்தது தான் இதுக்கெல்லாம் ஃபேனு லைட்டு எல்லாம் ஓடுறது. அது பெரிய சவாபு, ஏத்துக்கிறியாமா அப்படின்னு. உடனே அந்த பணி செய்யக்கூடிய பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பகுதியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. இன்னொரு பகுதி, அது 17,000. மாஷா அல்லாஹ். அவ தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க 17,000 ஆகுது அப்படின்னாங்க.
நான் எவ்வளோன்னு கேட்டேன். அவதான் விசாரிக்க சொல்லியிருந்தேன். எவ்வளோன்னு விசாரிச்சு சொல்லுங்க. ஏன்னா அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லானதாக இருக்கணும். திடீர்னு கொஞ்சம் கூடுதல் வால்டேஜ் வரும்போது தான் கீழே எரிதல் எல்லாம் ஏற்படுகிறது. நல்ல பிராண்டா போடணும். அந்த மாதிரி விசாரிச்சு சொல்லுங்க. அவர் நிர்வாகத்தில் உள்ள ஆளு தான் ஸ்ரீதேவி. சொன்னேன். இப்பவும் அவர்கிட்ட தான் கேட்டேன், எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க, அதை அறிவிப்பு செய்வோம் அப்படின்னு. அதுக்கிடையில ரப்பு அந்த கல்புல போட்டுட்டான். நானே அதை கபூல் செஞ்சுக்கிறேன்ட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுக்கட்டும். அதே மாதிரி இதுவரைக்கும் பொறுப்பேற்றவர்களுக்கும் அல்லாஹு தாலா நிம்மதியான நிரப்பமான பரக்கத்துகளை அல்லாஹ் நசீபாக்கட்டும். இன்னும் பணிகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பணிகளை நீங்கள் பெருவாரியாக மனது வைத்து பொறுப்பேற்றுக் கொண்டால் இறை இல்லத்திற்கு கொடுக்கிற எந்த கொடையும் ஒரு சிறு துளி அளவும் வீணாகாது. அது உங்கள் கபரில் நாளை மறுமையில் உங்களுக்கு பெரிய அலங்காரங்களாக வந்து நிற்கும் என்பது மாத்திரமல்ல, அதன் அடையாளங்களை நீங்கள் வாழுகிற பொழுதும் அனுபவிப்பீர்கள். அனுபவித்த பெருமக்கள் சொன்னார்கள். இந்த இதுக்கு பாய் போடணும்னு சொல்லக்குள்ள ஒரு நபர் வந்து, நான் முழு பாயும் வாங்கி தந்துடுறேன்னு வந்துட்டாக ஸ்ரீதேவி. ஏன்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் அனுபவித்தது அப்படின்னா, இறை இல்லத்திற்கு நான் கொடுத்து அனுபவித்ததுன்னாங்க. பெரிய வேலையில நான் ஒன்றும் இல்லை, ஆனா சின்ன வேலையில தான் இருந்தேன். இதை கொடுக்க கொடுக்க எனக்கு கிடைத்த அந்த நிம்மதிகளும் அதன் வரவுகளும் ஏராளமாகிவிட்டது. அதுல அல்லாஹ் எனக்கு வந்து கொடுக்கணுங்கிற முடிவை கொடுத்துட்டான் அப்படின்னாங்க. அவர்கள் தகுதிக்கு கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அல்லாஹ் நம்மை என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.